வணக்கம் மக்களே, சாகா ஐஏஎஸ்ற்கு உங்களை வரவேற்கிறோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ. நம்ம என்ன பண்ண போறோம்னா, புதுசா ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். என்ன கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th to 12th வர ஸ்கூல் புக் ஃபுல்லாவே நம்ம கவர் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ நெறைய பேர் என்ட்ட கேட்டது, இந்த ஸ்கூல் புக் படிக்க கஷ்டமா இருக்கு அப்படின்றது. நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அத சுலபமா பண்ணி குடுக்குற நோக்கம் நமக்கு அமைக்கப்பட்டது தான் இந்த வகுப்பு. ஸோ பக்காவா பிளான் பண்ணி நம்ம படிச்சு முடிச்சிடலாம். ஓகேங்களா? ரொம்ப பிளான் பண்ணா கூட வாரத்துக்கு நம்ம ஒரு வாரத்திலேயே 6, 7 2 புக்க முடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு புக் முடிச்சா கூட, நீங்க கிட்டத்தட்ட 2 மாசத்துல மொத்தத்தையும் கவர் பண்ணிறலாம். 2 மாசத்துல மொத்தத்தையும் கவர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்லோவா படிச்சா கூட. நம்ம தெளிவா படிக்க போறோம். இந்த கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா, வெறுமனே எப்படி இருக்கும் பாருங்க. இந்த ஸ்கூல் புக்ஸ் நோட்ஸ் எல்லாமே பக்காவா இருக்குது. ஓகேங்களா? ஸ்கூல் புக் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பக்காவா குடுத்துருக்கேன். குடுத்தது போக மட்டும் இல்லாம, பின்னாடி கொஸ்டின்ஸும் உங்களுக்கு நான் செட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ஒரு யூனிட்டுக்கே நான் பார்த்தீங்கன்னா, 5 கொஸ்டின் கிட்ட செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதையும் நீங்க பார்க்கும்போது, இத தாண்டி உங்களுக்கு என்ன கேட்ற போறாங்க? ஓகேங்களா? இத ஒருவேள இதிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமா கேட்பாங்க. நீங்க அதுக்கு ஆன்ஸர் பண்ணிருவீங்க. அந்த மாரி தான் போகப்போகுது. செம்மையான ஒரு கோர்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு 6th ஸ்டாண்டர்ட்ல சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு இல்லையா? அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸ்கூல் புக் இருக்கிறவங்க ஸ்கூல் புக்க எடுத்து வச்சுட்டே படிங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும். எனக்கு இந்த நோட்ஸ் வேணும். கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸ் நமக்கு என்ன பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 23ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். கரெக்ட்டா 2 மந்த்ஸ் போகும். ஓகேங்களா? கரெக்ட்டா 2 மந்த்ஸ் போகும். ஸ்லோவா தான் போகும். என் நோக்கம் என் இஷ்டத்துக்கு சப்ஜெக்ட்ட முடிச்சுட்டு போறது கிடையாது. உங்கள படிக்க வைக்கிறது. டெய்லி 2 ஹவர்ஸ் கிளாஸ் அப்படின்றப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க நம்ம கிளாஸ் 15 மினிட்ஸ் நம்ம கிளாஸ் இருக்கும். 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா, படிச்சத ரிவைஸ் பண்ணணும். அடுத்தது ஒரு 50 மினிட்ஸ் கிளாஸ், அப்புறம் படிச்சத 10 நிமிஷம் ரிவைஸ். இப்படி 2 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு கிளாஸ். நம்ம இத பார்த்தீங்கன்னா, 2 மாதத்துக்கு உள்ளாகவே முடிச்சிரலாம். அப்படிதான் நான் பிளான் பண்ணிருக்கோம். 6th, 7th, 8th முடிக்கும்போதே உங்களுக்கு 9th, 10th ஈஸி ஆயிரும். ஓகேங்களா? 6th, 7th, 8th, 9th, 10th முடிக்கும்போது உங்களுக்கு 11th, 12த்தும் ஈஸி ஆயிரும். அந்த மாதிரி தான் நம்ம கவர் பண்ண போறோம். சோசியல் சயின்ஸ் பேஸ்டா உள்ள எல்லா சப்ஜெக்ட்டுமே. ஓகேங்களா? விருப்பம் இருந்தா நம்ம நம்பருக்கு டிஎம் பண்ணுங்க. நான் என்ன தகவல் அப்படின்றத சொல்றேன். சோ இப்போ நம்ம இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ள போயிரலாம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்கூல் புக் இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல இந்த நோட்ஸ் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க அப்படியே கூடவே. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்கூல் புக் எடுத்தோனே ஒரு படம் போட்டிருப்பாங்க. காலக்கோடு அப்படின்னு போட்டுட்டு உலகின் தொன்மையான நாகரிகங்கள் எந்தெந்த நாகரிகங்கள் எப்ப எப்ப தோன்றுச்சு அப்படின்னு சோ ரொம்ப பழமையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல கொடுத்திருக்க ஆர்டர் படி இதுல இன்னுமே நமக்கு டவுட் இருக்குது. இதுல கொடுத்திருக்க ஆர்டர் படி மெசபடோமியா நாகரிகம். ஓகேங்களா? மெசபடோமியா நாகரிகம் நமக்கு எப்ப தோன்றுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3500 பொது ஆண்டுக்கு முன்னாடி 3500 நமக்கு தோண்டி இருக்கும். ஓகேங்களா? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் 3300 தோண்டி இருக்கும். ஏன்சியன்ட் எகிப்தியன் சிவிலைசேஷன் எகிப்து நாகரிகம் நமக்கு பாத்தீங்கன்னா 3100ல தோண்டி இருக்கும். ஓகேங்களா? சோ ஈஸியா இருக்குதா? அப்படி நமக்கு என்ன க்ளூ இதுல 200 கம்மியாயிட்டு வருது. இங்க மட்டும் ஒரு பெரிய கேப். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 1400 கம்மியா இருக்குது. ஓகேங்களா? 1700ல சைன நாகரிகம் தோன்றியிருக்கும். சீன நாகரிகம் தோன்றியிருக்கும். ஓகேங்களா? சோ எப்ப முடிஞ்சதுன்னா 2000. இத நீங்க மறந்தாலும் இத மட்டும் நீங்க மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? இதோடைய இந்த முடிவை மறந்துடக்கூடாது. ஓகே. சோ அப்போ நமக்கு படிச்சாச்சு. மெசொப்பொட்டேமியா நாகரிகம் 3500 தொடங்கி 2000 வரை நமக்கு நடந்திருக்குது. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் 3300. ஏன்ஷியன் எகிப்து சிவிலைசேஷன் 3100. இந்த மூணுமே மறக்க மாட்டீங்க. 3500ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 200 கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு 1400 கம்மி பண்ணணும். அப்பதான் 1700வதுல சைனா நாகரிகம் சீன நாகரிகம் தோன்றியது. ஓகேங்களா? இது எப்ப முடிஞ்சு அப்படின்னு பார்த்தாலும் இங்க பாத்தீங்கன்னா இது 2000 ஒரு 100 கம்மி பண்ணீங்கன்னா 1900. அப்ப 900 வந்துச்சா இதுல இருந்து 2000ல இருந்து இந்த 900 கம்மி பண்ணா எவ்வளவு 1100. ஓகேங்களா? அப்புறம் 1122. ஓகே. சோ ஒரு 4 டைம் படிக்கும்போது உங்களுக்கே ஞாபகம் வந்துரும். நமக்கு ஜஸ்ட் இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமானது. இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. சோ அப்போ ஒரு விஷயம் படிச்சாச்சு. இதுதான் முக்கிய நாகரிகங்களின் காலங்கள். ஓகேங்களா? இதுதான் காலக்கோடு போட்டும் நமக்கு குடுத்திருப்பாங்க. சேம் விஷயம் தான் நமக்கு அங்க இருக்கும். ஓகேவா? அடுத்தது நதிக்கரையில இந்த நாகரிகங்கள்லாம் எங்க தோன்றுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நதிக்கரையில தோன்றுச்சு. எது? இந்த நாகரிகங்கள் எல்லாமே. மெசொப்பொட்டேமியாவா இருக்கட்டும், சிந்து சமவெளியா இருக்கட்டும், எகிப்தா இருக்கட்டும், சீன நாகரிகம் எல்லாமே. ஏன் நதிக்கரையில தோன்றிருக்கும்? நீங்க திங்க் பண்ணி பாருங்க. ஏன்னா அங்க தான் வளமான மண் இருக்குது. ஓகேங்களா? ஆறுகள்ல பாயக்கூடிய தண்ணி நல்ல தண்ணி. ஓகே. சோ நான் நல்ல தண்ணி குடிப்பதற்கும், கால்நடைகளுடைய தேவைக்கும் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதனால என்னவா இருந்தாங்க?
நதிக்கரையில இருந்தாங்க. சேம் டைம் போக்குவரத்து வசதி ஓகேங்களா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரிவர் வந்து இங்க இருக்குது. சிந்து இண்டஸ் ரிவரே இங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு நகரம், இங்க ஒரு சிட்டி வந்து செட்டில் ஆயிருக்குது. இங்க ஒரு சிட்டி வந்து செட்டில் ஆயிருக்குது ஓகேங்களா? நான் இங்க இருந்து இங்க போறதுக்கும் ஈஸி அப்படிதானே? எப்படி நான் அந்த ஆறையே நான் வந்து பயன்படுத்திப்பேன் ஓகேங்களா? சோ நமக்கு வந்து டாக் யார்ட்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. பின்னாடி பார்க்கலாம். அப்போ மெயினா நதிக்கரையில குடியேறக்கான காரணம் என்னவா தான் இருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து வளமான மண் அங்க உண்டு. அப்படிதானே? நதிக்கரையில வண்டல் மண், வளமிக்க மண் நமக்கு வந்து காணப்படும். நன்னீர் வசதியுடன் காணப்படும். போக்குவரத்து வசதிக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதனால தான் நமக்கு வந்து நதிக்கரையில அப்போ வந்து இந்த நாகரிகங்கள் எல்லாமே நதிக்கரையில தான் தோன்றுச்சு. ஏன் நதிக்கரையில தோன்றுச்சு அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகேங்களா? என்ன சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. வளமான மண், நன்னீர் வசதி, போக்குவரத்து வசதி. ஓகேங்களா? ஸ்கூல் புக் இருந்தா அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. வேற எந்த பாயிண்டையும் நோட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஹரப்பா அப்படின்ற ஒரு புதையுண்ட நகரத்த வந்து கண்டுபிடிக்கிறாங்க. என்ன கண்டுபிடிக்கிறாங்க? ஹரப்பா, ஹரப்பா. ஓகேங்களா? சிந்து சமவெளி நாகரிகத்தை ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைப்பர். கரெக்ட்டா தப்பான்னு கேட்டீங்கன்னா, மிக்க சரி. ஓகேங்களா? சிந்து சமவெளி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஆல்சோ கால்ட் அஸ் ஹரப்பன் சிவிலைசேஷன். ஓகேங்களா? சோ ஹரப்ப நகரத்தினுடைய இடிபாடுகளை முதல்ல யாரு வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார்லஸ் மேசன் அப்படின்றவர். யார் கண்டுபிடிக்கிறாங்க? சார்லஸ் மேசன். ஓகே. சார்லஸ் மேசன். ஓகேங்களா? நான் எழுதுற டைம் நீங்க 2, 3 டைம் சொல்லிட்டே இருங்க. அந்த பேர் உங்களுக்கு வந்து மைண்ட்ல நின்றும். ஓகேங்களா? ஹரப்ப நாகரிகத்தை முதலில் நூலில் விவரித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சார்லஸ் மேசன். இவர் தான் அந்த இடிபாடுகள்லாம் கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் அவருடைய புக்ல வந்து எழுதுறாரு. ஓகே. சோ அதுக்கப்புறமா ஒருத்தர் வர்றாரு. அவரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர் ஜான் மார்ஷல். யார் வராங்க? சர் ஜான் மார்ஷல் அப்படின்ற ஒருத்தர் வராரு. ஓகேங்களா? சோ இதெல்லாம் இங்கிலீஷ்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லல்ல. சோ இங்கிலீஷ் பெயர்கள்லாம் இங்கிலீஷ்ல இருக்கிறது தான் நமக்கு வந்து பெஸ்ட். ஓகே. சோ சர் ஜான் மார்ஷல் இவரு வராரு. ஓகேங்களா? சோ அதுக்கு முன்னாடி ஆ ஜான் மார்ஷல் வரட்டும். ஓகேங்களா? அதுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, லாகூர்ல இருந்து கராச்சிக்கு ஒரு ரயில்வே பாதை ஒண்ணு செட் பண்றாங்க. ஓகேங்களா? ரயில்வே பாதை ஒண்ணு செட் பண்றாங்க. எப்பன்னா 1856 இது எல்லாமே கொஸ்டின். 1856ல ஒரு ரயில்வே பாதைய வந்து போடுறதுக்கான அந்த நிலத்த வந்து தோண்டிட்டு இருக்காங்க. உள்ள தோண்டி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா, சுட்ட செங்கற்களா வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? என்னடா இது பூமிக்குள்ள இருந்து செங்கல்லாம் வருது அப்படின்ற மாரி ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆயிட்டு உள்ள போய் பார்த்தா, ஆ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செங்கல்லாம் எடுத்து ஏதோ உள்ள இருந்திருக்கு அப்படின்னு எடுத்து ரயில்வே தண்டவாளங்கள் போடுறதுக்கோ, வேற இதுக்கெல்லாமே வந்து பயன்படுத்திட்டாங்க. போச்சு. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறமா என்ன பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு 1920ல தான் நமக்கு வந்து என்ன பண்றாங்க? ஹரப்பா, மொஹஞ்சதாரோ இந்த நகரங்கள ஆய்வு செய்வதற்கு ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே. சோ 1856ல ரயில்வே வந்து ரயில்வே போடுறதுக்காக லாகூர்ல இருந்து கராச்சி ரயில்வே பாதை அமைக்கிறதுக்காக 1856ல இந்த விஷயங்கள் பண்ணும்போது ஏதோ பண்ணி முடிச்சுட்டாங்க. லேட்டரா தான் இந்த இடிபாடுகள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா, ஏதோ இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. 1920ல தான் அகழ்வாய்வ மேற்கொள்றாங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. 1920ல தான் அகழ்வாய்வ மேற்கொள்றாங்க. ஓகேங்களா? சோ அப்போ இங்க பாருங்க, ஹரப்பா நகரத்தை முதலில் தன்னுடைய நூலில் விவரித்தவர் யார்? சார்லஸ் மேசன். முதல்ல அப்படின்னு சார்லஸ் மேசன். மேசன்னா கொத்தனார் தெரியும் இல்லையா? சோ அவரு தான் வந்து ஃபர்ஸ்ட் உள்ள வந்து நிப்பாரு. ஓகே. சோ லாகூர், கராச்சியில ரயில் பாதை வந்து எப்ப அமைச்சாங்க? எப்ப அமைக்கிறதுக்காக வேலை நடந்துச்சு? 1856. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ அகழ்வாய்வு 1920. ய ஓகே. சோ இவ்வளவு படிச்சாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இங்க தான் ஆ 1924ல ஓகேங்களா? தலைவர் எப்போ வராரு? ஜான் மார்ஷல் 1924ல வராரு. ஓகேங்களா? அவர் வந்துட்டு என்ன பண்றாருன்னா, இந்த ஹரப்பாக்கும், மொஹஞ்சதாரோக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. ஓகேங்களா? 2 சிட்டி, 2 நகரங்கள், 2 நகரங்களையும் ஆய்வு பண்ணும்போது 2க்கும் இருக்க ஒற்றுமைகள்லாம் நோட் பண்றாரு. யாரு? இந்திய தொல்லியல் துறையின் அப்போதைய இயக்குனரான சர் ஜான் மார்ஷல் அப்படின்றவரு. யாரு? சர் ஜான் மார்ஷல். மறக்க மாட்டீங்க இல்லையா? சோ மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? சோ சர் ஜான் மார்ஷல் 2 பேர் தான் படிச்சிருக்கோம். சார்லஸ் மேசன், ஜான் மார்ஷல் அப்படின்றவர். ஓகேங்களா? சோ எப்போ வராரு? 1924ல தான் இவர் வந்து கண்டுபிடிச்சு சொல்றாரு. இந்த 2 நகரங்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குப்பா அப்படின்றத இவர் வந்து கண்டுபிடிச்சு சொல்றாரு. ஓகேங்களா? ஓகே.
சோ இப்போ வந்து பாருங்க, இப்போ கொஸ்டின் பாருங்க. 1924ல் இரு நகரங்களுக்கும் பொதுவாக அம்சம் இருப்பதை கண்டுபிடித்தவர் யாரு? சர் ஜான் மார்ஷல் அப்படின்றவர். ஓகேங்களா? இப்போ கூடவே ஒரு ஃபேக்ட பார்த்துருவோமா? இந்திய தொல்லியல் துறையின் இயக்குனர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ அந்த இந்திய தொல்லியல் துறைன்னு ஒண்ணு இருக்குது. அத பற்றி படிக்கணும் இல்லையா? இந்த இந்திய தொல்லியல் துறை எப்ப நிறுவப்பட்டதுன்னா 1861ல் நிறுவப்பட்டது. எப்ப நிறுவப்பட்டது? 1861ல் நிறுவப்பட்டது. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புது டில்லியில இருக்கு. ஓகேங்களா? இதோட தலைமையகம் நமக்கு எங்க இருக்குது? புது டில்லியில இருக்குது. ஓகேங்களா? சோ பின்னாடி 50 கொஸ்டின் வச்சிருக்கேன். கவலையே படாதீங்க. நீங்க எல்லாமே பிராக்டிஸ் பண்ணி நான் எடுத்தது உங்களுக்கு புரிஞ்சுட்டு தான் நீங்க கிளாஸ் விட்டு வெளியே போக போறீங்க. சோ கவலையே படாதீங்க. கிளாஸ்லயே படிச்சு முடிக்கலாம். 2 மணி நேரம் இங்க ஸ்பெண்ட் பண்ணா 2 மணி நேரம் படிக்கணும். அப்புறம் வீட்ல போயிட்டு ஒரு 1/2 அன் ஹவரோ 1 ஹவரோ உங்க இஷ்டத்துக்கு நீங்க வந்து ரிவைஸ் பண்றதா உங்க வேலை. ஓகேங்களா? சோ என்கிட்ட நீங்க கிளாஸுக்கு வந்தீங்கன்னா என்கிட்டயே நீங்க வந்து படிச்சுட்டு போகணும். நான் ஏதோ கடமைக்கு சொல்லி தந்துட்டு நீங்க ஏதோ சும்மா உட்கார்ந்துட்டு போயிட்டு அதெல்லாம் நமக்கு வேலையாகாதுங்க. ஓகேங்களா? குடுக்குற காசும் ஒர்த்தா இருக்கணும். காசை விட உங்க டைம் குடுக்குறீங்க. என்னை நம்பி. இவன் வந்து எனக்கு சொல்லி தருவான். இவன் வந்து என்னைய பாஸ் பண்ணி விடுவான்னு சொல்லி நம்பி உங்க டைமை குடுக்குறீங்க. அதான் ரொம்ப முக்கியம். ஸோ டைம் இஸ் அ காட். ஓகே. ஸோ பார்க்கலாம். அப்ப இந்திய தொல்லியல் துறை எப்ப நிறுவப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1861. எங்க நிறுவப்பட்டதுன்னா புதுடில்லியில் நிறுவப்பட்டது. ஓகேங்களா? படிச்சாச்சா? இப்ப இன்னொன்னு படிக்கணும். அந்த 1861வது ஆண்டு யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்கம் அப்படின்றவர்னால தான். ஓகேங்களா? சோ நிறுவ உதவிய நில அளவையாளர் அந்த அலெக்சாண்டர் கன்னிங்கம் அப்படின்றவர் ஒரு நில அளவையாளர். அவருடைய ஹெல்ப்போட கூட தான் அதை வந்து நிறுவனாங்க. ஓகேங்களா? சோ இப்போ இதான் வந்து நடந்திருக்கு. ஓகே. அப்போ 3 பேர் படிச்சாச்சு. சார்லஸ் மேசன் படிச்சாச்சு, ஜான் மார்ஷல் படிச்சாச்சு, அலெக்சாண்டர் கன்னிங்ஹம் படிச்சாச்சு. ஓகேங்களா? அலெக்சாண்டர் கன்னிங்ஹம் படிச்சாச்சு. இந்திய தொல்லியல் துறை நிறுவியாச்சு. ஓகே. நிறுவிட்டு 1920ல இது அகழ்வாய்வுகள்லாம் பண்ணி 24ல ப்ராப்பரா அகழ்வாய்வு பண்ண ஆரம்பிச்சு 24ல ரெண்டுக்கும் ஒற்றுமை இருக்குன்ற வரை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? இயர்லாம் ஞாபகம் இருக்கா? 56 ஞாபகம் இருக்கா? 1856 61 ஞாபகம் இருக்கா? 920 ஞாபகம் இருக்கா? 924 ஞாபகம் இருக்கா? ஓகே. அடுத்த பேர்லாமா? ஓகே. இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இதோடைய நகர அமைப்புகள் சிறப்புகள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது ஒரு பார்வை. ஓகேங்களா? நகர அமைப்புகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இந்த ஹரப்பா வந்து மொஹஞ்சதாரோவை விட பழமையானது. அதனால நம்ம வந்து இதை வந்து ஹரப்ப நாகரிகம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ நாகரிகம் அப்படின்றது ஒரு லத்தீன் மொழி சொல். நாகரிகம் என்ன மொழி சொல்? நாகரிகம் லத்தீன் மொழி சொல். சோ நாகரிகம் அப்படின்றதுக்கு லத்தீன் மொழியில சிவிஸ் அப்படின்றது சிவிஸ்னா நகரம். ஓகேங்களா? சோ நம்ம சிவிஸ் அப்படின்றது நகரம் அப்படின்ற பொருள்படக்கூடிய லத்தீன் மொழி சொல். இதெல்லாம் கேட்பாங்க. கேட்டு வச்சிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரிலாம். பாலிட்டிலாம் ஒரு கொஸ்டின் சம்பந்தமே இல்லாம கேட்டாங்க. அந்த கொஸ்டின் பார்க்கும்போது காண்டாயிடுச்சு. வேற வழி இல்ல படிச்சுதாகணும். ஓகேங்களா? சோ நகரம் லத்தீன் மொழி சொல். ஓகேங்களா? லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ்ல இருந்து வந்தது. ஓகே. சோ இப்போ நம்ம வந்து குட்டியா இந்த ஹரப்பா நாகரிகம் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஹரப்பா நாகரிகம் எப்படி இருந்துச்சுன்னா அங்க ஒரு சிறப்பான திட்டமிடல் இருந்துச்சு. ஒரு நகர நாகரிகமாக இருந்துச்சு. ஓகேங்களா? நகர நாகரிகம் என்ன சார் நகர நாகரிகம் என்ன ஸ்பெஷல் இதுல என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது இன்னைக்கு நீங்க சிட்டில என்னெல்லாம் பாக்குறீங்களோ ஓகேங்களா ஊரை விட்டுறீங்க சிட்டில ஒரு டிரைனேஜ் இருக்குமா ஸ்ட்ரக்சர் எல்லாம் பக்காவா இருக்குமா ஓகேங்களா சோ வந்து எல்லாமே அந்த மாதிரி சிறந்த கட்டிடக்கலை ஓகேங்களா ஊர்ல கூட வீடு அப்படி இப்படி இருக்கும் ஆனா சிட்டில பாருங்க எல்லாமே பக்காவா இருக்குமா ஓகே சோ ரொம்ப சுத்தமா வச்சிருப்பாங்க நீங்க சென்னையெல்லாம் பாத்தீங்கன்னா ரோடையே தூத்து கிளீன் பண்ணுவாங்க ஒரு தூசு கூட இருக்காது ஓகே அதே மாதிரி தரப்படுத்தப்பட்ட எடை அளவுகள் ஓகேவா சோ இங்க பாருங்க அப்போ சிறந்த கட்டிடக்கலை தூய்மை பொது சுகாதாரம் தரப்படுத்தப்பட்ட எடைகள் அளவுகள் ஓகே சோ இது எல்லாமே இருக்குதா ஓகே சோ அடுத்தது பாருங்க நமக்கு வந்து நகரத்தை வந்து மேல் நகரம் கீழ் நகரம் சொல்லி ரெண்டா பிரிச்சிருந்தாங்க ஓகே நகரத்தை வந்து மேல் நகரம் கீழ் நகரம் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சிருந்தாங்க ஓகேவா சோ எப்படி இருக்குன்னா இதான் வந்து மேல் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சோ மேல் நகரத்துல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா அங்க அரசாட்சி பண்ணுனதா நம்பப்படுறவங்க நிர்வாகிகள் எல்லாமே இங்க இருப்பாங்க முக்கியமான பொதுக்குளம் இங்க இருக்கும் அதே மாதிரி அந்த தானிய கிடங்கு இங்க இருக்கும் இந்த மாதிரி முக்கியமானதா இருக்கும் ஓகேங்களா
கீழ வந்து யார் பாத்தீங்கன்னா பொதுமக்கள் வாழக்கூடிய இடங்கள். ஓகேங்களா? இந்த வந்து கீழ் நகரம் வந்து பொதுமக்கள் வாழக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இத வந்து சிற்றாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சிற்றாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப நகரம், மேல் நகரம், கீழ் நகரம் சொல்லி பிரிச்சிருந்து மேல் நகரத்துல யார் இருந்தாங்க? நிர்வாகிகள் இருந்தாங்க. முக்கியமான விஷயங்கள்லாம் அங்க இருந்துச்சு. பொதுக்குளம் இருந்துச்சு. அதே மாரி பாத்தீங்கன்னா, அந்த தானிய களஞ்சியம் இருந்துச்சு. இதெல்லாமே அங்க இருந்துச்சு. ஓகேங்களா? கீழ வந்து பொதுமக்கள் நமக்கு இருந்தாங்க. ஓகேங்களா? இதுல இன்னும் ஒரு பாயிண்ட் அப்படி கவனிச்சுக்கோங்க. இதோட காலப்பகுதி எல்லாம் நம்ம வந்து லாஸ்ட்ல பார்க்கலாம். ஓகேங்களா? கால வரையறை நான் லாஸ்ட்ல வந்து ஒரு பாயிண்ட்ஸா குடுத்திருப்பேன். பார்க்கலாம். எதுவுமே மிஸ் பண்ண மாட்டேன். எதுவுமே மிஸ் பண்ண மாட்டேன். நீங்க ஸ்கூல் புக்க பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இடையில அந்த காலப்பகுதி மிஸ் ஆயிருக்கும். இல்லையா? நான் எதுவுமே மிஸ் பண்ண மாட்டேன். எண்ட் ஆஃப் த எல்லாமே கவர் பண்ணிருவேன். ஓகே. சோ அடுத்தது சில முக்கியமான இடங்கள வந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னோடி வந்து என்ன சொல்றாங்கன்னா, மெகர்கர் அப்படின்ற ஒரு பகுதிய தான் இதுக்கு முன்னோடியா சொல்றாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடி யாரு? மெகர்கர். ஓகேங்களா? மெஹர்ஹர் எப்படி தமிழ்ல ப்ரொனன்சியேஷன்னா மெஹர்ஹர். ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைனா. ஓகே மெஹர்ஹர் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? சோ மெஹர்ஹர் வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் இப்ப எங்க இருக்குன்னா பாகிஸ்தான்ல பலுச்சிஸ்தான்ல இருக்குது. ஓகேங்களா? பலுச்சிஸ்தான் அப்படின்ற மாநிலத்துல பாகிஸ்தான்ல இருக்குது. எக்ஸாக்ட்டா அப்ப எல்லாமே ஆற்று பக்கத்துல தான் ஆறு பக்கத்துல தான் வாழ்ந்தாங்க அப்படிதானே. இது எந்த ஆறு பக்கத்துல இந்த நாகரிகம் அமைஞ்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதர், போலான் ஆற்று பள்ளத்தாக்கு. ஓகே எங்க இருந்துச்சு? போலான். எல்லாமே பி 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 பாகிஸ்தான் பலுச்சிஸ்தான் போலான். பாகிஸ்தான் பலுச்சிஸ்தான் போலான். ஓகேங்களா? சோ பாகிஸ்தான் பலுச்சிஸ்தான் போலான் ஞாபகம் இருக்கு இல்லையா? மறக்காது இல்லையா? எது? மெகர்கர். ஓகேங்களா? அப்ப மெகர்கர் ஏன் படிக்கிறோம்னா இது சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய முன்னோடியாட்டு அமைஞ்சிருந்துச்சு. ஓகே அது மட்டும் இல்லாம இது புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த இடமாட்டும் இருந்துச்சு. ஓகேங்களா? புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த இடமாவும் இருந்துச்சு. ஓகே சோ இது வந்து பாத்தீங்கன்னா தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததா நம்பப்படுகிற ஒரு இடத்துல ஒண்ணு. இது என்னது? தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததுல நம்பப்படுற இடமா ஒண்ணு. ஓகே அதெல்லாம் இருக்கட்டும். ஓகே இப்போ இங்க அவ்வளவுதான். இதுல வந்து வேற ஒண்ணும் பெருசா ஒண்ணும் இல்ல. இதுல என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொது ஆண்டுக்கு முன்னால இது இதுவரை கேட்டது கிடையாது. பொது ஆண்டுக்கு முன்னால இந்த 7000 வருஷத்துக்கு முன்னால உள்ள விஷயங்கள் கூட கிடைச்சு அப்படின்னு சொல்றாங்க. பெருசா கேட்டதில்ல. ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதனால தான் அத வந்து மென்ஷன் பண்ணல பெருசாவே. சோ அடுத்தது இந்த மெஹர்கர் பத்தி ஒரு 3 பாயிண்ட் பார்த்தோம். இந்த 3 பாயிண்ட் போதும். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சிந்து சமவெளியில நமக்கு வருவோம். அங்க வந்து தெருக்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டக வடிவ அமைப்புல இருந்துச்சு. என்ன சார் சட்டக வடிவம்? செஸ் போர்டு பார்த்திருக்கீங்களா? கிரிட் ஷேப்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்ன என்ன ஷேப்ல இருந்துச்சு? சட்டக வடிவம். இதுல மென்ஷன் பண்ணலையா? முக்கியமானது. ஓகே. கிரிட் ஓகேங்களா? சட்டக வடிவம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்டக வடிவம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ கிரிட் ஷேப்ல இருந்துச்சு. அதாவது எப்படி இருக்கும்னா, எக்ஸாக்ட்டா ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். இதான் ஒரு ஸ்ட்ரீட்னு வச்சுக்கோங்களேன். எங்க வீடு இருக்கும். ஓகேங்களா? அடுத்த ஸ்ட்ரீட் வந்து இப்படி போகும். ஓகேங்களா? இது எல்லாமே என்னது? ரோடு. ஓகே? எல்லாமே ரோடு. எக்ஸாக்ட்டா டர்ன் ஆகும். 90 டிகிரில டர்ன் ஆகும். அதான் வந்து சட்டக வடிவம் அப்படின்னு சொல்றது. தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டிருந்தன. வடக்கு தெற்காகவும், கிழக்கு மேற்காகவும் ஒன்றே ஒன்று செங்கோணத்துல வெட்டி கொள்றது மாரி இருந்துச்சு. ஓகேங்களா? எப்படி இருந்துச்சு? வடக்கு தெற்கு, கிழக்கு மேற்கு. ஓகேங்களா? சோ வடக்கு தெற்கு, கிழக்கு மேற்கு. அதான் பிளஸ் இந்த மாரி இருந்துச்சு. அவ்வளவுதான். வேற எப்படியுமே இப்படியோ, இப்படியோ அந்த மாரிலாம் இல்ல. ஓகேங்களா? எக்ஸாக்ட்டா வடக்கு தெற்கு, கிழக்கு மேற்கு இப்படிதான் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? வீடுகள் வந்து 1 மாடி வீடும் இருந்துச்சு, 2 மாடி வீடும் இருந்துச்சு. ஓகேங்களா? சாலைகள் வந்து ரொம்பவே அகலமா இருந்துச்சு. ரொம்ப வசதியா இருந்துச்சு. சோ அதே மாரி பாத்தீங்கன்னா பெரும்பாலான வீடுகள்ல ஒரு முற்றம் இருந்துச்சு, ஒரு கிணறு இருந்துச்சு, கழிவறை, அதே மாரி குளியலறை என்னலாம் இருந்துச்சு? ஒரு கிணறு, தண்ணி தேவை இருக்குது. குளிக்கிறதுக்கான இது இன்னைக்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த என்ன சொல்றது? மலம் வெளிய கழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பாத்ரூம் வசதி பண்ணணுன்ற மாரி முயற்சிகள் கொண்டு வராங்க. குளியல் அறை இருந்துச்சு, கழிவறை இருந்துச்சு, அப்புறம் ஆ முற்றம் இருந்துச்சு, அப்புறம் கிணறு இருந்துச்சு. ஓகேங்களா? எதுக்குமே பஞ்சம் இல்ல. எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு ஒரு நாகரீக வாழ்க்கை வாழ்ற மாரி எல்லாமே இருந்துச்சு. கூரைகள் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாரியோ, இந்த மாரி கிராஸாவோ, இப்படியோ அந்த மாரிலாம் எதுவுமே இல்ல. எல்லாமே எப்படி இருந்துச்சு? கூரைகள் எல்லாமே சமதளமா இருந்துச்சு. கூரைகள் எப்படி இருந்துச்சு? கூரைகள் வந்து சமதளமா இருந்துச்சு. ஓகேங்களா? 1 செகண்ட். ஓகே. கிளியரா? யா கூரைகள் எப்படி இருந்துச்சா? சமதளமா இருந்துச்சு. ஓகேங்களா? சோ வடிகால்கள்
டிரைனேஜ் கட்டியிருந்தாங்க. அந்த டிரைனேஜ் வந்து பாத்தீங்கன்னா செங்கற்களால் கட்டப்பட்டிருந்தது. அதே மாதிரி கல் தட்டுகள் வச்சு அதை வந்து மூடி இருந்தாங்க. என்ன பண்ணிருந்தாங்க? கல் தட்டுகள் வச்சு மூடி இருந்தாங்க. ஆனா அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ அங்க இருந்தது மாதிரி சான்றுகள் எதுவுமே இல்லை. என்ன இல்லை? அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததுக்கான சான்றுகளை நம்ம வந்து பார்க்க முடியல. ஓகேங்களா? சோ அடுத்து ஒரு முக்கியமானது அங்க இருந்ததுல பெருங்குளமும் களஞ்சியமும். ஓகே, பெருங்குளமும் களஞ்சியமும். ஓகேங்களா? சோ வடிகால்கள் பார்த்தாச்சா? சோ ஒரு ஒரு கொஸ்டின், இந்த கட்டடங்கள் கட்டுவதற்கு ஏன் வந்து சுட்ட செங்கற்களை பயன்படுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கட்டடங்கள் கட்டுறதுக்கு சுட்ட செங்கற்கள் தான் பயன்படுத்தினாங்களாம். ஏன்னு பாத்தீங்கன்னா வேற ஒரு காரணமும் இல்ல. சோ கட்டிடங்கள் கட்டுறதுக்கு வந்து சுட்ட செங்கற்கள் பயன்படுத்திய காரணம் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், நிலைத்து இருக்கும். ஓகேங்களா? சோ அதுதான் முக்கியமானது. நெருப்பை கூட தாங்கும், நீர்ல கரையாது. அப்படிதானே? சோ நம்ம வந்து ஒரு செங்கலை பேசிக்கா ஏன் சுடுறோம் அப்படின்னா அது காரணம் அதுதான். ஓகேங்களா? இந்த வடிகால்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இருக்க நீங்க மாடர்ன் இதை நினைச்சுக்கோங்க, அதேதான். சோ உங்களுக்கு திங்க் பண்றதுக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ நம்ம நகரத்துல எப்படி பாக்குறோம்? ஓகே, வீட்டுல இருந்து கழிவு நீர் வந்து பல தெருக்கள் வழியா வந்து குழாய்கள் மூலமா அமைக்கப்பட்டு ஒரு பகுதியை வந்து சென்றடையும். அந்த மாதிரி தானே இருக்குது. ஓகேங்களா? வீட்டுல இருந்து மொத்தமா ஒரு இடத்துல வரும், அங்க இருந்து ஒரு ட்ரைனேஜ் வழியா மொத்த இடத்துல போவோம், அங்க இருந்து. ஆனா அது எங்க போய் கலந்துருக்கும் அந்த இதெல்லாம் நமக்கு வந்து தெரியல. ஓகேங்களா? லாஸ்டா வந்து ஒரு குழிகள் இருந்துச்சு, அது அங்க இருந்து நல்ல தண்ணியை மட்டும் தேக்கி ஐ திங்க் ஆத்துல தான் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சோ நமக்கு சரியான குறிப்புகள் இல்ல, ஆத்துல தான் விட்டுருப்பாங்க, நல்ல தண்ணியை மட்டும் தேக்கி விட்டுருப்பாங்க. புரியுதா? வீடு இருக்குது, வீட்டுல இருந்து கழிவு நீர் எல்லாமே வெளியே வருது. இது ஒரு வீடு, இது ஒரு வீடு, கழிவு நீர் வெளியே வருது. இங்க வந்து ட்ரைனேஜ், அந்த ட்ரைனேஜ் சாக்கடை இருக்குது, வடிகால் இருக்குது, இங்க போகுது. இங்க ஒரு பிட் இருக்குது. ஓகேங்களா? இங்க ஒரு குழி இருக்குது. இந்த குழியில வந்து என்ன பண்றதுன்னா சாக்கடை எல்லாம் வந்து தேங்குது. இதுல இருந்து சாக்கடை எல்லாம் என்ன ஆகுது? கீழே செடிமெண்ட் ஆயிருது. ஓகேங்களா? அடியில போய் படிஞ்சிருது. நல்ல தண்ணி மட்டும் ஓவர்ஃப்ளோ ஆகி ஆத்துலயோ இல்ல வேற எங்கேயோ வந்து அதை மாத்தி விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி தான் நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா? புரியுதா? ஓகே, பெருங்குளம் பார்த்துடலாமா? பெருங்குளம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வக வடிவத்துல இருந்துச்சு, நகரின் நடுவே இருந்துச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது. இந்த பெருங்குளம் எங்க இருந்துச்சு அப்படின்றது ஃபர்ஸ்ட் வேணும் இல்லையா? பெருங்குளம் வந்து மொஹஞ்சதாரோல இருந்துச்சு. மொஹஞ்சதாரோ. ஓகே, இந்த பெருங்குளம் எங்க இருந்துச்சு? மொஹஞ்சதாரோல இருந்துச்சு. ஓகேங்களா? சோ பெருங்குளம் நன்கு அகண்டு செவ்வக வடிவத்துல இருந்த ஒரு நீர்த்தேக்கம் நகரின் நடுவுல இருந்துச்சு. இந்த குளத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சுத்தி உள்ளது எல்லாமே சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டவை. ஓகேங்களா? சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டவை தான் இது. ஏன்னு பாத்தீங்கன்னா அது வந்து முக்கியமா நீர் கசியாம இருக்குது. அதே மாதிரி அது மட்டும் இல்லாம அடித்தளத்துல, ஓகேங்களா, சோ வந்து நீர் கசியாம இருக்கிறதுக்காக சுவத்திலையும் சரி அடித்தளத்திலையும் சரி என்ன பண்ணாங்கன்னா தார் வந்து பூசியிருந்தாங்க. சுவத்திலையும் அடித்தளத்திலையும் நீர் கசியாம இருக்கிறதுக்காக தார் கீழ் இருக்கு இல்லையா, அதை வந்து பூசியிருந்தாங்க. ஓகேங்களா? சோ அடுத்தது இன்னும் ஒண்ணு பாத்தீங்கன்னா வடக்கு புறத்திலையும் தெற்கு புறத்திலையும், ஓகேங்களா, வடக்கு மற்றும் தெற்கு, ஒன் செகண்ட், சோ வடக்கு தெற்கு, ஓகேங்களா, வடக்கு மற்றும் தெற்கு. சோ இந்த பக்கத்துல தான் படிக்கட்டுகள் இருந்துச்சு. வடக்கு பக்கம் எது? இதான் இப்போ குளம்னு வச்சுக்கோங்களேன். வடக்கு பக்கம் வந்து இங்க படிகள் இருந்துச்சு. அதே மாதிரி தெற்கு பக்கம் இங்க வந்து படிக்கட்டுகள் இருந்துச்சு. ஓகேங்களா? வேற எங்கேயும் வந்து படிக்கட்டுகள் இல்ல, இந்த ரெண்டு பக்கமும் இல்ல, பிளேனா இருந்துச்சு. அப்போ வடக்கு தெற்கு பகுதியில படிக்கட்டுகள் இருந்துச்சு. ஓகேங்களா? குளத்தினுடைய 3 பக்கமும் நமக்கு என்ன இருந்துச்சுன்னா அறைகள் இருந்தா சொல்றாங்க. குளத்தினுடைய 3 பக்கமும் அறைகள் இருந்துச்சு. ஓகேங்களா? சோ முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் இதுல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து பெருங்குளம் செவ்வக வடிவத்துல இருந்துச்சு, நகரின் நடுவுல இருந்துச்சு, நீர் கசியாம இருக்க இயற்கை தார் பூச்சிருந்தாங்க, படிக்கட்டுகள் வடக்கு தெற்கு பகுதியில வந்து என்ன இருந்துச்சு? படிக்கட்டுகள் இருந்துச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது தானிய களஞ்சியம். இந்த தானிய களஞ்சியம் எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரப்பால இருந்துச்சு. தானிய களஞ்சியம் வந்து எங்க இருந்துச்சு பாத்தீங்கன்னா ஹரப்பால் இருந்துச்சு. இதுவும் செங்கற்களால் அடித்தளமிட்ட, கீழே எல்லாமே தளம் எல்லாமே செங்கற்களால் அடித்தளமிட்ட ஒரு சூப்பரான ஸ்ட்ராங்கான பகுதி தான் இது. இவை வந்து எதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்கன்னா தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக. அதான் வந்து தானிய களஞ்சியம். அப்படிதானே? சோ பெருங்குளம் பார்த்தாச்சு, தானிய களஞ்சியம் பார்த்தாச்சு. இங்க என்னெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சாங்கன்னா கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள், பருப்பு இதெல்லாம் அங்க கடந்ததா கண்டும் பிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்போ இங்க ஹரப்பால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இருந்தது அகைன் இந்த இதுதான். ஓகேங்களா? சோ ரீசனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க செங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு களஞ்சியம் ஒண்ணு. ஓகே, செங்கற்கள் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட ஒரு தானிய களஞ்சியம் ஹரியானா மாநிலத்துல ஒண்ணு வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஹரியானா மாநிலத்துல எங்கன்னு பாத்தீங்கன்னா ராக்கி கர்கி.
ராக்கி ஹர்கி இதுவும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சைடு தான். ஓகேங்களா? சோ இங்க வந்து நமக்கு கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த ராக்கி ஹர்கி வந்து பாத்தீங்கன்னா முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது. ஓகேங்களா? முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ 2 மாசத்துல பாருங்க உங்களுக்கு தெரியாம நிறைய விஷயம் படிச்சுக்க போறீங்க. நீங்க வந்து 2 மாசத்துல ஆல்ரெடி டாப்ல இருக்க காம்படிட்டருக்கு ஈக்குவலா மாற போறீங்க. ஓகேங்களா? சோ நல்லா கவனிங்க, நல்லா படிங்க. ஓகே. சோ மொஹஞ்சதாரோவுல ஒரு கூட்ட அரங்கு இருந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 20 தூண்கள் 4 வரிசையா இருந்தா சொல்றாங்க. ஓகேங்களா? மொஹஞ்சதாரோவுல இன்னொரு பொதுக்கூட்டம் கூடக்கூடிய ஒரு கூட்ட அரங்கு கான்ஃபரன்ஸ் ஹால். கூட்ட அரங்கு என்னது? கான்ஃபரன்ஸ் ஹால் இருந்துச்சு. ஓகேங்களா? சோ அது வந்து 20 தூண்கள் 4 வரிசைகளை கொண்டு பறந்து விரிந்த கட்டடமாக இருந்துச்சு. ஓகேங்களா? அப்போ 3 விஷயம் பார்த்தோம் நம்ம. இதுக்கு முன்னாடி 3 பேர் பார்த்த மாதிரி இப்ப 3 விஷயம் பார்த்திருக்கோம். என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்தோம்? பெருங்குளம், அப்புறம் வந்து சாரி பெருங்குளம் பார்த்தோம், தானிய களஞ்சியம் பார்த்தோம், அப்புறம் மாபெரும் கட்டடங்கள் அப்படின்ற லிஸ்ட்ல நமக்கு வந்து கூட்ட அரங்கு கான்ஃபரன்ஸ் கால் பார்த்தோம். ஓகேங்களா? ஓகே, முடிச்சிடலாமா? என்ன கொஞ்சம் தான். ஓகேங்களா? சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அளவிடுறதுக்கு. ஓகேங்களா? சோ வாணிபம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அளவீடுகள் தேவைப்படுது. இந்த அளவீடுகள் வந்து பாத்தீங்கன்னா நீளத்தை அளவிட ஒரு குறியிடப்பட்ட குச்சி ஒண்ணு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நீளத்தை அளவிட குறியிடப்பட்ட குச்சிகளை யூஸ் பண்ணிருந்தாங்க. நம்ம அந்த காலத்துல வந்து டேப் யூஸ் பண்றோம் இல்லையா? அதுல வந்து மெஷர்மென்ட் போட்டிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு குச்சியில வந்து போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? சோ சக்கர வண்டி வந்து பயன்படுத்துனாங்க. அது வந்து திடச்சக்கரமா இருந்தது. திடச்சக்கரம் என்னங்க? இது ஒரு சக்கரம் வச்சுக்கீங்களேன். இங்க வந்து ஃபுல்லா இதா இருக்கும். நம்மள மாதிரி இந்த ஆரக்கால் இருக்கிற அமைப்புலாம் இல்ல. ஓகே. சோ வந்து ஃபுல்லா இங்க வந்து கவர் ஆயிருக்கும். இங்க வந்து ஃபுல்லா கவர் ஆயிருக்கும். புரியுதா எப்படி சொல்றேன்னு? ஓகேவா? அதான் திட சக்கரம் அப்படின்னு சொல்றது. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சக்கரம் எப்படி இருக்குது? நமக்கு வந்து இடையில கம்பி கம்பியா இருக்கும். இல்லன்னா வந்து நீட்ட நீட்டமா அந்த ஆரக்கால்கள் இருக்கும். அப்படிதானே? இங்க அந்த மாரி இல்ல. அதே மாரி எடைகள் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்பவே தரப்படுத்தப்பட்டதா இருந்துச்சு. நம்ம வந்து 9த், 11த் படிக்கும்போது பார்க்கலாம். இப்ப நம்ம இவ்ளோ பார்த்தா போதும். ஓகேங்களா? இல்ல டைம் ஆயிரும். நான் வந்து மொத்த ஹரப்பா அ மொத்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனையும் சொல்லிருவேன். எனக்கு டக்குன்னு மைண்ட்ல நெறைய விஷயங்கள் ஓடிட்டே இருக்குது. அது சொன்னா நமக்கு வந்து உங்களுக்கு 6த்லயே போர் அடிச்சிரும். ஓகேங்களா? சோ அந்த அளவீடுகள் வந்து இந்த பைனர்ல இருக்கும். சோ அத பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப பண்ணா அப்படி போயிரும். ஓகே. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்கள். ஓகேங்களா? நீளத்தை அளவிட குறியிடப்பட்ட குச்சிகள். இந்த முத்திரைகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. இது எங்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈராக்ல கிடைச்சிருக்கு, குவைத்ல கிடைச்சிருக்கு, சிரியால கிடைச்சிருக்கு, மெசபடோமியா கிடைச்சிருக்கு, சுமேர்ல கிடைச்சிருக்குது. அப்படின்னா மீனிங் என்ன? இங்கெல்லாம் அவங்க வந்து வணிகம் பண்ணிருக்காங்க. இந்த நாட்டு கூட எல்லாம் விரிவான கடற்பயணம் கொண்டு வணிகம் பண்ணிருக்காங்க அர்த்தம். ஓகேங்களா? ஈராக், குவைத், சிரியா, மெசபடோமியா, சுமேர் இதெல்லாம் எங்க இருக்குது? இப்போதான் நமக்கு வந்து குண்டு வெடிப்பு நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஓகேங்களா? சோ ஓகே. ரொம்ப சோகமான நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது. அந்த இடத்துல தான் அந்த ஏரியா தான். ஓகேங்க. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் தான் எல்லாமே. ஓகேவா? சுமேரியாவுல அக்காடிய பேரரசு அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. சுமேரியால யார் இருந்தாங்க? அக்காடியா பேரரசு இருந்துச்சு. அதோடைய அரசன் நாரம் சிம். ஓகேங்களா? நாரம் சிம். நாரம் சிம் அப்படின்றவரு சிந்துவெளி பகுதியில மெலுக்கா அப்படின்ற இடத்துல அணிகலன்கள் வாங்கியதா சொல்றாங்க. ஓகேங்களா? நாரம் சின் சிந்து சமவெளியில சோ மெலுக்காவில அணிகலன்கள் வாங்கியதாட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு. யார் வாங்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சுமேரியாவுடைய அக்காடிய பேரரசுடைய அரசர் நாரம் சிங் அப்படின்றவரு வாங்குனதா குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ அதே மாரி பாருங்க, இங்க வந்து உருளை வடிவ முத்திரைகளும் நெறைய நமக்கு வந்து காணப்பட்டிருக்குது. உருளை வடிவத்துல முத்திரைகள் வந்து நெறைய நமக்கு வந்து காணப்பட்டிருக்குது. ஓகேங்களா? சோ அப்போ முத்திரைகள்னா எந்த பகுதின்னு பார்த்தோம். நமக்கு வந்து முக்கியமா அக்காடிய பேரரசு பத்தி பார்த்தோம். ஓகேவா? ஃபைன். அடுத்தது லோத்தல் மற்றும் லோத்தல் பற்றி பார்க்க போறோம். ஓகேங்களா? கப்பல் கட்டும் தளம் இங்க இருந்துச்சு. ஓகே. என்ன இருந்துச்சு? கப்பல் கட்டும் தளம் எங்க இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோத்தல் அப்படின்ற இடத்துல வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? லோத்தல் அப்படின்ற இடத்துல இருந்துச்சு. இந்த லோத்தல் எங்க இருக்குன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அந்த சபர்மதியோடைய துணை ஆற்று பகுதியில, அதாவது குஜராத் பகுதியில் நமக்கு வந்து காணப்பட்டுச்சு. ஓகே. சோ சபர்மதி ஆற்றோடைய ஒரு துணை ஆற்று கரையில குஜராத்ல நமக்கு காணப்பட்டுச்சு. சோ ஈஸியா நான் வச்சுக்கலாம். சோ குஜராத் கடற்கரை பகுதியில நமக்கு வந்து என்ன காணப்பட்டுச்சு? இந்த லோத்தல் அப்படின்ற இடம் வந்து காணப்பட்டுச்சு.
சோ மொஹஞ்சதாரோவுல ஒரு தலைவர் ஒருத்தரா இருந்ததா நம்புறாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஒரு ஆண் சிலை ஒண்ணு கிடைச்சுச்சு. எங்க கிடைச்சுச்சு? மொஹஞ்சதாரோவுல ஒரு ஆண் சிலை அமர்ந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஆண் சிலை ஒண்ணு கிடைச்சுச்சு. சோ அதுல இருந்து நமக்கு வந்து ஒரு தலைவர் ஒருத்தர் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. ஓகேங்களா? சோ அவர் வந்து நெற்றியில வந்து சோ ஒரு தலை பட்டையோட காணப்படுறாரு. வலது கையோட மேல் பகுதியில ஒரு சிறிய அணிகலன்கள். இந்த ஆங்கிள் இந்த மேல இந்த கை ஆர்ம்ஸ் இருக்கு இல்லையா? ஓகே. இதான் கை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடம் ஆர்ம்ஸ் இருக்கும் இல்லையா? இதுல ஒரு ஆங்கிள் டோன் போட்டிருக்காரு. ஓகேங்களா? அந்த மாரி ஒரு இதுல ஒரு அமர்ந்த நிலையில ஒரு ஆண் சிலை ஒண்ணு வந்து கிடைக்குது. இவர் வந்து மொஹஞ்சதாரோட தலைவரா இருந்திருக்குமோ அப்படின்ற ஒண்ணு. ஏன்னா அந்த தாடி எல்லாம் அழகா சேவ் பண்ணியிருக்குது. தலைமுடியெல்லாம் வந்து நல்லா டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த மாரியான ஒரு சிலை ஒண்ணு கிடைக்குது. ஓகேங்களா? சோ முக்கியமானது. காதுகள்ல கூட நமக்கு வந்து துளை காணப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஒருவேள அவங்க வந்து காது வர ஏதாவது அணிகலன்கள்லாம் போட்டிருக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ல வந்து பூ வேலைப்பாடுகள்லாம் அமைஞ்சிருந்துச்சு. அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ல பூ வேலைப்பாடுகள்லாம் அமைஞ்சிருந்துச்சு. ஸோ இந்த மாரி இருக்கும்போது, ஓகே ஒருவேளை இருக்குமோ, இந்த மாரி பெட்டரா இருந்திருக்காங்களோ, அப்பலாம் நம்ம வந்து ஆ என்ன சொல்ல முடியுது? அந்த நாகரிகத்துடைய சிறப்ப நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்களா? அதே போல பாருங்க, இங்க வந்து அந்த பகுதியில அதே போல வடிவமைப்புல இன்னைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதனால தான் அத வந்து கொஞ்சம் முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டிய இடமா நமக்கு இருந்துச்சு. ஓகே. சோ சிந்து சமவெளி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா, எடை அளவீடுகள வந்து ரொம்ப தரப்படுத்தப்பட்ட முறையில வந்து உருவாக்குறாங்க. குஜராத் மாநிலத்தில லோத்தல் அப்படின்ற இடத்துல தந்தத்திலான ஒரு அளவுகோல் ஒண்ணு பண்றாங்க. ஓகேங்களா? தந்தத்திலான ஒரு அளவுகோல் பண்றாங்க. அது வந்து 1704 1704 மில்லிமீட்டர் அளவு வரை சிறியது. ஓகேங்களா? எக்ஸாக்ட்டா நம்ம அளந்து பார்த்தா அதான். அப்ப நமக்கு மில்லிமீட்டர்னா, சோ அப்ப பாருங்க. ஒரு தந்த அளவுகோல் எந்த அளவுக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா, சிறிய அளவீடே 1704 மில்லிமீட்டர் தான். ஓகேங்களா? சோ 1700 என்ன ஆச்சு அப்போ? கிட்டத்தட்ட 170 சென்டிமீட்டர். ஓகேங்களா? சோ அதுதான் சிறிய அளவு கொண்டதா இருக்குது. இது எங்க கிடைச்சுச்சு? குஜராத்ல. தந்த அளவுகோல் அவருடைய சிறிய அளவு 1704 1404 மறக்க மாட்டீங்க. ஓகேங்களா? சோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின். முதலா கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம். ஓகே. மனிதர்களால் முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செம்பு உலோகம். ஓகே. சோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இரும்பின் பயனை வந்து இவங்க அறிஞ்சிருந்தாங்களா கேட்டா, அறியவில்லை. ஓகேவா? அதே மாரி ஒரு நடனம் ஆடக்கூடிய பெண் ஒருத்தவங்களுடைய சிலை, நடன மாது. ஓகேங்களா? மாதுன்னா பெண். ஒரு 3000 ஆண்டு பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு சர் ஜான் மார்ஷல் வந்து கூறுறாரு. இதுவும் எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்க தான்? மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோ. ஓகேங்களா? சோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நடன மாது சிலை ஒண்ணு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுல ஒரு பாக்ஸ் குடுத்திருப்பாங்க. கேவிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? கேவிடி. என்னது? கொற்கை, வஞ்சி, தொண்டி. ஓகே. கொற்கை, வஞ்சி, தொண்டி. பாகிஸ்தான்ல இப்ப கூட பாகிஸ்தான் இது வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து பாகிஸ்தான் ஏரியால தான். ஓகே. இந்த ஏரியாவ சொல்லல அப்படிதானே? இதான் இந்தியான்னு வச்சுக்கோங்களேன். இதான் பாகிஸ்தான் வச்சுக்கோங்களேன். இந்த ஏரியா தான் நமக்கு வந்து அதிகமா அமைஞ்சிருந்துச்சு. ஓகே. அது எல்லைகள் நம்ம வந்து பார்க்கலாம். இல்லன்னா 9த்ல பார்க்கலாம். இப்போதைக்கு இது மட்டும் படிச்சுக்கோங்க. தேவையில்லாம நம்ம எல்லாத்தையும் படிச்சோம்னா பிரஷர் ஆயிரும். வேணாம். ஓகே. ஃப்ரீயா போலாம். கொற்கை, வஞ்சி, தொண்டி, மதுரை, உறை, கூடல்நகர் இந்தந்த பெயர்கள் எல்லாமே பாகிஸ்தான்ல இப்ப கூட இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இங்க உள்ள பெயர்களும், ஆப்கானிஸ்தான்ல உள்ள பெயர்களும் நெறைய ஒத்து போகுது. எக்ஸாம்பிளுக்கு வந்து காவ்ரி, ஓகேங்களா? பொருன்ஸ் இப்படின்ற பெயர்லாம் வந்து சொல்றாங்க. அதே மாரி பாகிஸ்தான்ல பாருங்க காவிரி, ஆலா, பொருணை இந்த மாரியான பெயர்கள்லாம் இருந்துச்சு. ஓகேங்களா? இந்த பெயர்கள்லாம் நம்ம ஊர்ல கேள்விப்பட்ட மாரி இருக்கா? காவிரி, பொருணை நதிகள் எல்லாமே. ஓகே. அந்த மாரி பெயர்களும் இருந்துச்சு அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? என்ன மாரியான வேலைகள் பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கலை, தொழில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல அணிகலன்கள்லாம் சிவப்பு மணிக்கற்கள் அப்படின்ற ஒண்ணு வந்து அதிகமா யூஸ் பண்ணாங்க. சிவப்பு மணிக்கற்கள் நமக்கு வந்து அதிகமா யூஸ் பண்ணாங்க. மண்பாண்டம் செய்யறதுக்கு சக்கரத்தை கொண்டு மண்பாண்டம் செஞ்சாங்க. அந்த வீல்ல சுத்தி. அதே மாரி அதுல வந்து மட்பாண்டம் எல்லாமே என்ன கலர்ல இருக்குன்னா, சிவப்பு கலர்ல. அதுல வேலைப்பாடு வந்து கருப்பு கலர். சிவப்பு கலர்ல மட்பாண்டம் உருவாக்கி அதுல வந்து வேலைப்பாடுகள் ஏதாவது டிசைன் போடுவாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து கருப்பு கலர்ல வந்து போட்டாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. உடைன்னு பார்க்கும்போது பருத்தி ஆடைகள் தான் அதிக அளவுல பயன்பாட்டுல இருந்துச்சு. ஓகேங்களா? சக்கரம் கண்டுபிடிச்சாச்சுன்னா, நூல் நூக்குவதற்கும் சக்கரம் பயன்படுத்துனாங்க. ஓகேங்களா? மண்பாண்டம் செய்யவும் சக்கரங்கள் வந்து பயன்படுத்துனாங்க. ஓகேங்களா? இந்த குடியிருப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தரையில இருந்து ரொம்ப ஹைட்ல தான் கட்டியிருப்பாங்க. இந்த மாரி. ஆ அணிகலன் பார்த்தீங்கன்னா, ஆண், பெண் 2 பேருமே அணிகலன்கள் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? சோ ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின் ப ப கேட்பாங்க. சிந்து சமவெளி மக்கள்
இரும்பு மற்றும் இரும்பு அறிஞ்சிருக்கல, குதிரை இந்த ரெண்டுடைய பயன்பாட்டையும் அறிஞ்சிருக்கல அப்படின்ற ஒரு கொஸ்டின் சொல்லுவாங்க. ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? இரும்பின் பயனை சிந்து சமவெளி மக்கள் அறிந்திருந்தார்ன்னு கேட்டனா தப்பு. குதிரையை பற்றி சிந்து சமவெளி மக்கள் அறிந்திருந்தார்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா தப்பு. ஓகேங்களா? சோ ஆபரணம் செய்ய சிவப்பு மணிக்கற்களை வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இவங்கள வந்து நிர்வகிச்சது யாரு? என்ன பண்ணாங்க? அப்படின்றதெல்லாம் யாரோ ஒருத்தர் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. ஏன்னா அப்பதான் இவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா எல்லாமே அமைஞ்சிருக்க முடியும். இவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா இருக்குன்னா ஒரு தலைவர் ஒருத்தர், ஒரு ராஜா, ஒரு கிங் ஆர் தலைவர் இல்லாம எப்படி நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. ஓகேங்களா? சமயம் பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி மக்கள் வந்து எந்த சமயத்தை ஃபாலோ பண்ணாங்கன்னு எதுவுமே நமக்கு வந்து கிடைக்கல. ஓகேங்களா? அங்க வந்து ஒரு தாய் தெய்வ வழிபாடு ஒண்ணு இருந்திருக்கும். பெண் சிலைகள்லாம் கிடைச்சிருக்கு. ஒரு தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. ஓகேங்களா? சோ ஒரு கட்டத்துல வந்து வீழ்ச்சியடைய ஆரம்பிக்குது. 1900 கிமு 1900 இருந்து வீழ்ச்சியடைய ஸ்டார்ட் ஆகுது. நிறைய காரணங்கள் சொல்றாங்க. சுற்றுச்சூழல் மாற்றமா இருக்கலாம், படையெடுப்பா இருக்கலாம், இயற்கை சீற்றங்களா இருக்கலாம், காலநிலை மாற்றமா இருக்கலாம், காடுகள் அழிஞ்சதா இருக்கலாம், தொற்று நோய்கள் உருவாயிருக்கலாம். ஓகேவா? இப்ப யாரோ வந்து படையெடுத்திருக்கலாம். இல்ல வந்து ஆறு வந்து நிறைய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கலாம். அதாவது இயற்கை சீற்றங்கள், காலநிலை மாற்றங்கள் நடந்து ஆறுல அதிகமா தண்ணி வந்து பக்கத்துல உள்ளதெல்லாம் காணாம போயிருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு தொற்று நோய் வந்து பரவி எல்லாரும் இறந்திருக்கலாம். இல்ல ஆரியர்கள படையெடுப்பு கூட நடந்திருக்கலாம். இப்படிலாம் வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? 1900 இருந்து வீழ்ச்சிகள் ஆரம்பிக்குது. முதல் எழுத்து வடிவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின். சுமேரியர்கள் தான் முதல் எழுத்து வடிவத்தை வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே. அதே மாதிரி மொஹஞ்சதாரோ வந்து யுனெஸ்கோவுடைய உலக பாரம்பரிய சின்னத்துல வந்து இருக்குது. ஓகேங்களா? இதே மாதிரி ஒரு சில உலக நினைவு சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீள் பார்வையில கொடுத்திருப்பாங்க. ஸோ கிரேட் பிரமிட் ஆஃப் கிசா. ஓகேங்களா? கிசால உள்ள கிரேட் பிரமிடு வந்து யாரு கட்டினது அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு? குஃபு மன்னன் கட்டியது. ஓகேங்களா? யாரு கட்டினது? குஃபு மன்னன். ஓகேங்களா? ஸோ கிரேட் பிரமிட் ஆஃப் கிசா, கிசா பிரமிடு அப்படின்னு இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், மெசோபட்டாமியில உள்ள உர் ஜிகுராட். ஓகேங்களா? உர் ஜிகுராட் இது யாரு கட்டினாங்கன்னா உர் நம்மு அப்படின்ற ஒரு மன்னன் கட்டியது. இது வந்து உர் ஜிகுராட், ஜிகுராட் ஆஃப் உர், உர் ஜிகுராட். ஓகே, உர் ஜிகுராட். அப்ப பாருங்க, இரண்டாம் ராமசிஸ் கட்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா அபு சிம்பல் டெம்பிள். ஓகேங்களா? அபு சிம்பல் அப்படின்ற ஒரு கோயில். இது வந்து எகிப்து அரசன் இரண்டாம் ராமசிஸ் அப்படின்ற கட்டினது. ஓகேங்களா? பெருசா கேட்டது இல்ல, லைட்டா வந்து ஜஸ்ட் பாத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ அடுத்தது நான் வந்து ஆல்ரெடி ஒன்னு விட்டுட்டு போனேன்னு சொன்னேன் இல்லையா? அதெல்லாம் சில முக்கியமானலாம் பாத்துடலாம். இந்த உலோக காலம் அப்படின்னு இது ஓகே. இது வந்து என்னன்னா உலோக காலம். இங்க என்னென்ன உலோகம்லாம் செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம் இருந்துச்சு. இரும்புடைய பயனை வந்து அறிந்திருக்கவில்லை. ஓகேங்களா? இரும்புடைய பயனை வந்து அறிந்திருக்கவில்லை. ஓகேங்களா? அது ஒரு முக்கியமானது, கவனிச்சுக்கோங்க. இதோட காலம் என்னது? உலோக காலம். அதுல ஸ்பெசிபிக்கா வெண்கல காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெண்கல காலம், பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெண்கல காலம். இரும்பின் பயன் வந்து தெரியாது. ஈஸியா இரும்பு மட்டும் தெரியாதுங்க, வேற என்ன கேட்டாலும் அடிச்சு விடுவாங்க. ஓகேங்களா? செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம்லாம் இருந்துச்சு. தங்கம், வெள்ளிலாம் இருந்துச்சு. செம்பு வெண்கலம்லாம் இருந்துச்சு. ஆனா இரும்பு பட்டி மட்டும் தெரியல. ஓகேங்களா? சோ எப்படி சார் இதை வந்து ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து கார்பன் கதிரியக்க முறை ஒண்ணு பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி காந்த புல வருடி அப்படின்னு ஒண்ணு பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, நிலத்தடியை வந்து ஆய்வு செய்வதற்காக இந்த காந்த புல வருடி, மேக்னெட்டிக் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில இலக்கிய ஆதாரங்கள்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. வான்வெளி புகைப்படங்கள் மூலமா, ஓகே, டிரான் ஷாட் மூலமா புகைப்படங்கள் எடுக்கிறது. ஸோ ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஸ்கேனர், காந்த புல வருடி யூஸ் பண்ணி ஆய்வு பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஆய்வு முறை தான் இந்த கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு. ஸோ இந்த ஒரு விஷயம் நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு அப்படின்றது. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கதிரியக்க ஐசோடோப்பான கார்பன், அது என்னன்னா கார்பன் 14, C14 சொல்லுவாங்க. சோ அதை பயன்படுத்தி ஒரு பொருளுடைய வயதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? சோ கார்பன் 14 முறை, இல்லைன்னா வந்து என்ன சொல்றாங்க, கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ, குறைஞ்சிருக்கோ, அதை வச்சு அதோட இயரை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகேங்களா? சோ இப்போ ஒரு மரத்துண்டு எடுக்கிறாங்க, இல்ல ஒரு கறி எடுக்கிறாங்கன்னா கார்பன் வந்து எவ்வளவு குறைஞ்சிருக்குதோ அதை வச்சு இத்தனை வருஷம் பழமையானது அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகேங்களா? சோ பெருங்குளம் நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். தானிய களஞ்சியம் எங்க இருந்துச்சு? ஹரப்பால இருந்துச்சு. பெருங்குளம் எங்க இருந்துச்சு? நமக்கு வந்து மொஹஞ்சதாரோல இருந்துச்சு. ஓகே தானே?
ஓகே. ஸோ உலகின் முதல் பொதுக்குளமும் வந்து பார்த்தீங்கன்னா அதான். ஸோ ரொம்ப முக்கியமானது நம்ம கடைசியா பார்க்க போறோம் இதான். இதோடைய என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லைகள். மேற்கு எல்லை வந்து பார்த்தீங்கன்னா பலுச்சிஸ்தான். ஓகே. ஸோ மேற்கு எல்லை வந்து பார்த்தீங்கன்னா பலுச்சிஸ்தான். கிழக்கு எல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகர். காக்ரா பள்ளத்தாக்கு. ஓகேங்களா? வடக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். ஓகேங்களா? இப்போதைக்கு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க 9த், 10த் வரும்போது உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? ஆப்கானிஸ்தான். தெற்கு வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. இந்த மகாராஷ்டிரால பர்ட்டிகுலரா எங்க இருக்கு அப்படின்றத 9த்ல படிப்பீங்க. ஓகேங்களா? ஆப்கானிஸ்தான்ல பர்ட்டிகுலரா எங்க இருக்குன்றத அங்க படிப்பீங்க. ஓகேங்களா? பல்ஜிஸ்தான், மக்கரான் கடற்கரை, இது காகர், ஹக்ரா. ஓகேங்களா? இப்போதைக்கு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல. பல்ஜிஸ்தான், பாகிஸ்தான் பார்டர் வர இருக்குது. கிட்டத்தட்ட ஈரான் பார்டர் பக்கத்துல வந்துரும். ஓகேங்களா? ஸோ ஆப்கானிஸ்தான் வர இருந்துச்சு. ஆப்கானிஸ்தான் ஸ்டார்ட் பண்ற கொஞ்சம் இடம் வர இருந்துச்சு. இங்க வந்து காக்ரா. ஓகேங்களா? அப்புறம் வந்து மகாராஷ்டிரான்னு இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல மாத்திக்கலாம் நம்ம. ஓகே. ஸோ அப்போ வடக்கே ஆப்கானிஸ்தான், தெற்கே மகாராஷ்டிரா, கிழக்கே வந்து காகர், மேற்கே வந்து பலுச்சிஸ்தான். ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான். புவி எல்லை எங்க இருக்குன்னா தெற்கு ஆசியா. இது தெரியும் உங்களுக்கு. காலம் 3300ல இருந்து 1900 தெரியும். அப்படிதானே? இதுவும் தெரியும். மெசோபொட்டேமியா வந்து 3500. எகிப்து வந்து பாத்தீங்கன்னா 3100. அதுக்கப்புறம் சைனா வந்து 1700. அதுவும் தெரியும். அப்படிதானே? கிட்டத்தட்ட 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் வரை பரவி இருந்துச்சு. 6 பெரிய நகரங்கள், 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் நமக்கு இருந்ததா சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ். ஓகே. கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? ஸோ அதுக்கு முன்னால நமக்கு இந்த கோர்ஸ் வேணும், இந்த கொஸ்டின்ஸ்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா மறக்காம நம்ம அந்த நம்பருக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம வந்து வரிசையா கிளாஸ் மார்ச் 23 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. கொஸ்டின் பார்க்கலாமா?